திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 31. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 30வது பகுதியை பார்த்தோம். இன்று 31வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவொற்றியூர் தரிசனம். திருவொற்றியூர் திருத்தலத்தின் மீது ஆறா காதல் கொண்டு அடிக்கடி சென்று வழிபட்டு பாமாலை பாடி வருவது இப்போதெல்லாம் ராமலிங்கத்திற்கு வழக்கமாக இருந்தது. இன்று அப்படித்தான். திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு காலையிலேயே ராமலிங்கம் புறப்பட்ட போது சோமு செட்டியாரும் உபய கலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியாரும் இன்னும் சில அன்பர்களும் அவரோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒற்றியூர் நந்தி ஆசிரமத்திற்கு அருகில் வந்தபோது ராமலிங்கம் உடன் வந்தவர்களை பார்த்து, அந்த கோட்டத்துக்கும் திருத்தணிகைக்கும் செல்லாத காலங்களில் இப்படி திருவொற்றியூருக்கு வருவது எனக்கு வழக்கமாயிற்று என்றவர் சற்று நின்று ஆசிரமத்தை காட்டி, அன்பர்களே, இதுதான் நந்தி ஆசிரமம், நந்தி வழிபட்ட தலம் இந்த திருவொற்றியூர். ஆதலால் இங்கே நந்திக்கு ஆசிரமம் எழுந்தது. ஒன்றியூருக்கு வரும்போதெல்லாம் நான் இங்கு வழிபட்டு சற்று அமர்வதும் உலாவுவதும் உண்டு என்றார் அவர். அப்போது சோமு செட்டியார் பவ்யமாக, சுவாமி, தங்கள் வழக்கப்படியே இங்கு வழிபட்டு சற்று நேரம் அமர்ந்து செல்வோமா நாமும் என்றார் சோமு செட்டியார். உடனே ராமலிங்கம், இல்லை செட்டியார், அப்படியெல்லாம் வேண்டாம், இப்போதே நேரமாகிவிட்டது, பூங்கோவில் வழிபாட்டுக்கு விரைந்து செல்ல வேண்டும் என்று மறுத்தவர் அருகில் இருந்த நந்தி ஓடையையும் அவர்களுக்கு காட்டி, அன்பர்களே, ஆசிரமத்துக்கு மேல்புறம் இருக்கும் இந்த நந்தி ஓடை எத்தனை அழகாக ஓடுகிறது பாருங்கள். எனக்கு பெரிதும் இசைந்த இடம் இது. இந்த ஓடையின் கரையிலேயே செழுமையாக வளர்ந்திருக்கின்றனவே தென்னஞ்சோலைகள். அதன் மருகிலே இங்கு வரும்போதெல்லாம் நான் அமர்வேன். ஓடையிலே ஓடும் தென்னீரின் ஓட்டத்தையும் கண்டும் அதனை உண்டு மகிழ்வேன். இப்படி இன்புற்ற போதெல்லாம் என்னவென்று சொல்வேன். இறைவன் திருவருள் நலத்தையும் உண்ணி அதிலே திளைப்பேன். இவற்றை நீங்கள் பெற வேண்டும். அது ஓர் ஆன்ம அனுபவம், தெய்வீக ஞானம் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் ராமலிங்கம். அதே வேகத்துடன் கூடவே நடந்து வந்த வேலாயுத முதலியார் அவரிடம் பணிவோடு, ஐயனே, தங்கள் கருணை இருந்தால் கடினமான அனுபவங்கள் எளிதில் பிடிபடுமே என்றார் வேலாயுதம். அதற்கு அருள் சித்தம் புன்முறுவலோடு, வேலாயுதம், கருணை உண்டு, தொண்டர்களோடு தாங்களும் முயற்சித்து பாருங்கள் என்றார் ராமலிங்கம். நன்று சர்க்குருவே, நன்று என்று அவரை பணிந்தார் வேலாயுதம். அவ்வாறே பேசிக்கொண்டே அவர்கள் பூங்கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த நேரம் காண்டாமணியின் ஒளி கோயில் கோபுரங்களில் தொடர்ந்து மோதி எதிரொலித்து கொண்டிருந்தது. ராமலிங்கம் உடன் வந்தவர்களிடம், அன்பர்களே, முருகன் சந்நிதிக்கு முதலில் செல்வோம் என்றார். சரி சுவாமி என்றார்கள் அன்பர்கள். எல்லோரும் முருகப்பெருமான் சந்நிதிக்கு வந்து சேர்ந்தபோது சுவாமிக்கு மணி ஒலித்து தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த அற்புத காட்சியை கண்குளிர கண்டு ராமலிங்கம் மெய்சிலிர்த்து, ஆஹா, நாம் வந்த வேளை முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறது, அன்பர்களே சேவித்து கொள்ளுங்கள் என்றவர் அவர்கள் சேவித்து கொள்ள தானும் சேவித்து கொண்டார். பிறகு அன்பர்களிடம் அவர், இந்த ஒற்றி முருகன், திருவொற்றியூர் முருகன் முன் நிற்கும் போது அகங்காரம் அழிந்து மனம் குறைந்து போகிறது.
மெய் உணர்வு மறந்து போகிறது. பெருமானை பற்றிய சிந்தனையன்றி மற்றதெல்லாம் விலகி போகிறது என்றார் ராமலிங்கம். அப்போது வேலாயுத முதலியாருக்கு குருநாதரின் முருகன் மீதான பாடல் ஒன்று கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. யாருக்கு? வேலாயுத முதலியாருக்கு. உடனே அவர் ராமலிங்கத்தை தொழுது, ஐயனே, அருள் செய்ய வேண்டும், நீங்கள் இந்த ஆறுமுகனை அருந்தமிழால் பாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இறை சித்தம் இதுவென எண்ணிய ராமலிங்கம், பெரும்புலவரே, அப்படியே ஆகட்டும், சொற்றமிழ் கொண்டு இம்முருகனை துதிப்போம் நாம் என்றவர் பாட ஆரம்பித்தார். ஆறுமுகமும் திணித்தோள் ஈராறும் கருணை அடி துணியும், ஆறுமுகமும் திணித்தோள் ஈராறும் கருணை அடி துணையும், வீறுமயிலும் தனிக்கடவுள் வேலும் துணை உண்டெமக்கிங்கே, வீறுமயிலும் தனிக்கடவுள் வேலும் துணை உண்டெமக்கிங்கே, தீரும் பிணியும் கொடுங்கோலும் தீய வினயம் செரியாவே, தீரும் பிணியும் கொடுங்கோலும் தீய வினையும் செரியாவே, நாரும் பகட்டான் அதிகாரம் நடவாதுலகம் பரவுருமே என்று பாடி முடித்தார் ராமலிங்கம். ராமலிங்கம் இனிய குரலில் ஒட்டி முருகனை மீது பாடிய பாடலை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் மெய்மறந்து போனார்கள். அதிலும் குறிப்பாக உபய கலாநிதி பெரும்புலவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அதிகமாகவே பேரானந்த பேருணர்ச்சிக்கு ஆளாகி போனார். அந்த உணர்ச்சியோடு குருதேவரை பார்த்து, இதுவல்லவோ தெய்வ திருப்பவனுள், இதுவல்லவோ தெய்வ திருப்பாடல், அருள் நிறைந்த பாடல் இது, அருள் நிறைய பாடப்பட்ட பாடல் இது என்று போற்றி போற்றி புகழ்ந்தார். வெகு நாட்களாகவே தனக்குள் ஏற்பட்டிருந்த ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இதுவே தக்க தருணம் என்றெண்ணி, பெருமானே, அன்பர்கள் சேகரித்து வைத்துள்ள தாங்கள் அருளிய பாடல்களையெல்லாம் கண்ணுற்றேன். அப்போதே எனக்கு ஒரு ஐயப்பாடு எழுந்தது என மெல்ல சொன்னார். கேளுங்கள் தொழுவூர் மணியே என்றார் ராமலிங்கம். வேலாயுத முதலியார், இந்த திருவொற்றியூர் முருகன் தாங்கள் அருளிய பாடல்களில் தணிகை பெருமானையே பாடுவது போல் அமைந்துள்ளதே என்று சந்தேகத்தை தெரிவித்தார். அது கேட்டு ராமலிங்கம் புன்னகைத்தார். ஆமாம் வேலாயுதம், தணிகைக்கு செல்ல இயலாத நிலையில் ஒற்றி முருகன் முன்னின்று அவனை சனிகேசனே துதிப்பதும் பாடுவதும் எனக்கு ஒரு வகை வழக்கமாயிற்று. ஐயம் தீர்ந்ததா என்றார். தீர்ந்தது சுவாமி என்று மகிழ்ச்சி கலந்த திருப்தியோடு சொன்னார் வேலாயுத முதலியார். ராமலிங்கம் தன்னோடு வந்தவர்களை நோக்கி, சரி அன்பர்களே, நாம் நமது தந்தையின் சந்நிதிக்கு செல்வோம், வாருங்கள் என்று அழைத்தவர் அங்கு சென்று நமது பெருமானாகிய ஒற்றியூரப்பரை, ஆதிபுரீஸ்வரரை, படம்பக்கநாதரை, புற்றிடம் கொண்டவரை, வன்மிகநாதரை, எழுந்தருளியும் பெருமானை, தியாகராஜனை கண்ணாரக் கண்டு தொழுது எழுத்துவோம். தீபாராதனை ஆகும் நேரமாகிவிட்டது, விரைந்து வாருங்கள் செல்வோம் என்று கூறி வேகமாக முன்னே நடக்க மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் தியாகேச பெருமாள் சந்நிதி அடைந்திருந்த போது பிரகாரத்தில் ஓங்காரமாக காண்டாமணி ஒலித்து கொண்டிருந்தது. மூலஸ்தானத்தில் பெருமானுக்கு தூப தீப ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அது கண்டு ராமலிங்கம் பேருகையுற்று மெய்சிலிர்த்தது. தியாக பெருமானின் திருவருள் எண்ணி ஐயனுக்கு தீபாராதனை ஆகிறது. அன்பர்களே, எல்லோரும் சேவித்து எம்பெருமானின் அருள் பெறுவோம் என்றவர் பெருமானை தானும் சேவித்து மற்றவர்களையும் சேவிக்கச் செய்தார். அப்போது அன்பர்கள்
அப்போது அன்பர்கள் எழுத்தறியும் பெருமானே போற்றி, தியாக மாமணியே போற்றி, ஒன்றியப்பா போற்றி, படம்பகஸ்தநாதரே போற்றி என்று முழக்கமிட்டு இறைவனை போற்றினார்கள். மீண்டும் நாளைய திருவருட் பிரகாச வள்ளலாரை சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.